நிகழ்காலத்தை பார்வையிட்டுக் கொண்டு எதிர்காலத்திற்கும் பாதை அமைப்பவனே கவிஞன். தமிழ் பேராயத்தின் ஆதரவில் ராமு அறக்கட்டளை இங்குள்ள மயிகா தலைமையகத்தின் நேதாஜி மண்டபத்தில் ஏற்பாடு செய்த புதுக்கவிதை பயிலரங்கு நிறைவு விழாவும் புதுக்கவிதை தொகுப்பு 2 அறிமுகமும் எனும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பேசிய தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மயிகா தேசிய துணைத் தலைவருமாகிய டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் உரையாற்றினார். நிகழ்காலத்தை பார்வையிட்டுக் கொண்டு எதிர்காலத்திற்கு பாதை அமைப்பதே கவிதையாக இருக்கும். அதே போல கவிதையோட இலக்கணங்கள் எப்பொழுதும் வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவதுதான் கவிதை. அது மிக முக்கியமான இங்க என்ன அப்படின்னா, கடந்த காலத்தை பாடமாக்கி ஒரு கவிதை எழுதும் பொழுது சந்தர்ப்பத்துக்காக வரிகள் போடாது. சந்தர்ப்பத்துக்காக கவிதைகள் வரிகள் போட்டு இருந்தால் அந்த கவிதை நிலைக்காது. அது சத்தியமான வரிகளாக அமையும். இந்த 10 வார கால பயிலரங்கத்தை சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் ஆற்றல் மிக்க படைப்பாளிகளை, குறிப்பாக கவிஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இது போன்ற பயிலரங்கத்தின் வாயிலாக நம் நாட்டில் இருக்கிற இளைய தலைமுறையின் மத்தியில் மிகச்சிறந்த படைப்பாளிகளை, அதாவது சமுதாயத்தை சிந்திக்க வைக்கக்கூடிய படைப்புகளை உருவாக்கக்கூடிய படைப்பாளிகளை உருவாக்க வேண்டிய எண்ணத்தில் இது போன்ற பயிலரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்து நடைபெறும். இந்த பயிலரங்கத்தின் வாயிலாக அவர்களுக்கு எதிர்காலங்களில் கவியரங்கம் போன்ற நிகழ்வுகளில் பங்கு கொள்வதற்குரிய சூழ்நிலையும், அதே நேரத்தில் அவர்கள் சொந்தமாக தங்களுடைய படைப்புகளை புத்தகத்தின் வாயிலாக வெளியிடக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பயிலரங்கத்தின் வாயிலாக இனிவரும் காலங்களில் கவியரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலையும், அதே நேரத்தில் அவர்கள் சொந்தமாக தங்களுடைய படைப்புகளை புத்தகத்தின் வாயிலாக வெளியிடக்கூடிய முயற்சியும் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது எனவும் சரவணன் தெரிவித்தார். தொடர் முயற்சிகள் இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டில் வளமான கவிதைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும். வகுப்பு அது பின்பு தொகுப்பாகும். புதிய கவிஞர்களை நாம் உருவாக்குவது எப்படி? இப்பொழுதுதான் எழுத ஆரம்பித்தவர்கள் எழுத்துக்களை மேலும் மெருகாக்குவது எப்படி? அப்படி ஒரு சிந்தனையை உதித்ததுதான் சரி ஒரு பயிலரங்கு செய்வோம். திருமதி தீபா, தாமான் சந்தோஷா தமிழ் பள்ளி கிளானையில் உள்ளேன். புது கவிதைக்குள் பல உத்திகள் இருப்பதை இந்த பட்டறையில் பயின்றேன். புது கவிதை உத்தி முறைகளில் உவமை, உருவகம், படிமம், குறியீடு, தொன்மம், அங்கதம், முரண், சிலேடை மற்றும் இருண்மை போன்றவற்றை அழகாக, திறம்பட, சுலபமாக எங்களுக்கு திரு சிவா அவர்கள் கற்றும் தந்து எங்களை எழுதவும் வைத்தார். இளங்குமரன் சிவநாதன், சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நம்மளோட இந்த புது கவிதை அறிமுக விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மாணவர்கள் தொடர்ந்து அதிகமான கவிதைகள், புது கவிதைகள், ஏன்னா அவங்க உள்ளர்த்த உணர்ச்சிகளை மொழியின் வாயிலாக எப்படி அவங்க சொல்லணும் அப்படின்றதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாங்கள் எழுத போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த ஆர்வத்தை தான் உருவாக்கி ஒரு நல்ல கவிஞர்களை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். மாதவி முனியாண்டி, நான் கோலஸ்லேங்கர் தோட்ட தமிழ் பள்ளியின் தமிழ் ஆசிரியை. இன்று இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டது எனக்கு மிகப்பெரிய புது கவிதையின் மீது ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் சொற்களை கொட்டிதான் கவிதைகளை எழுத முடியும் என்பதை, அந்த எண்ணத்தை மாற்றி சொற் சிக்கனத்தோடு சொல்ல வந்த கருத்தையும் சுருக்கமாக கூற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது இந்த பயிலரங்கு. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.